Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த டைரக்டிவ் வேர்ட்ஸ்னால் அதிலே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ரைட்டிங் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். பட் அதையும் தாண்டி நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் கொஷின் வருது அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா, நம்ம ஈஸியாக அதுக்கு ஒரு ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணி ஈஸியாக எழுதலாம். ஓகே, இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்கலாம், இன்றைக்கி நம்ம என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபிகர் அவுட் பண்ணலாம். பேசிக்காக இந்த மாதிரி ஒரு 8 ஃபார்மேட்ஸில் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு கொஷினையும் எப்படி பண்ணலாம், ஒவ்வொரு பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் கொஷினையும் நம்ம எடுத்து அதுக்கான இங்கே கொடுத்துருக்க என்ன ஒரு கொஷின் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதை நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்க்கு டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கு, அப்புறம் எத்திக்ஸ் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் ஃபார் குரூப் 1 மெயின்ஸ், அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி ரெக்கார்டட் கோர்ஸ் போயிட்டுருக்கு. மேப் ஃப்ரேம் ஒர்க்னு அது சொல்லி போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நம்ம எக்ஸாம் ஹாலில் கேட்கக்கூடிய ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கொஷின். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க, அதை எதர் ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவாங்க, இல்லை டிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, கமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் பார்க்கலாம். த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வாஸ் அ ஃபேஸ் ஆஃப் இன்டென்ஸ் நெகோஷியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க, அதை நம்ம பார்ட்டாக டிவைட் பண்ணி ஒரு ஆன்சராக எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைரக்ட் கொஷின். அப்படியே கிவன் அக்கௌண்ட் ஆன் த வேரியஸ் டான்ஸ் ஃபார்ம்ஸ் தட் ஆர் ப்ரிவலண்ட் இன் இந்தியா அப்படின்னா டைரெக்டாக கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அதாவது லைக் வாட் இஸ் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இல்லைனா ஹூ இஸ் பெரியார், இந்த மாதிரி டைரெக்டாக அந்த கீவேர்டையே கொடுத்து அந்த கொஷினை கொடுத்துருவாங்க. அது ஈஸியாக புரிஞ்சிடும் நம்மளுக்கு. அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஈஸியாக ஃபீல் பண்ணுற கொஷினும் இதில் தான் கம்மியாகவும் மார்க் வாங்குவோம். ஏன்னா டைரக்ட் கொஷினில் நம்ம ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ், அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கான ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதணும். பட் அதில் அந்த ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மெயின்ஸ்னாலே அதிகம் இந்த டைனமிக் பாயிண்ட்ஸ், இந்த காசு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸை மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி கொஷின் வரப்போ தான் நம்ம மாட்டிக்குவோம். ஆனால் இந்த மாதிரி கொஷினில் தான் அதிகமாக நம்ம மார்க்கும் வாங்க முடியும். அதனால் ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் எப்பயுமே நம்ம எல்லாத்துலேயுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இப்போ மேலே ஸ்டேட்மெண்ட் கொஷின் சொன்னேன் இல்லைங்களா, இதுவும் பார்க்க ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா முழுக்க ஸ்டாட்டிக் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், பாதி ஃபார் 80% ஆஃப் த கொஷின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒப்பீனியன் பேஸ்ட் கொஷின். ஒப்பீனியன் நம்மளை கேட்பாங்க, டு யூ அக்ரி ஆர் நாட், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்தியா இஸ் அன் அண்டர் டெவலப்ட் கண்ட்ரி, டு யூ அக்ரி, இஃப் நோ கிவ் ரீசன் ஃபார் இட். ஒப்பீனியன் நம்மக்கிட்ட கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்லிங்கிங். இது பார்த்திங்கன்னா 2 டாப்பிக்கை இன்டர்லிங்க் பண்ணி கேட்பாங்க. அனலைஸ் த இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் இன் ரிலேஷன்ஷிப் வித் ரைட் டு எஜுகேஷன். இது பார்த்திங்கன்னா அதிகம் இந்த சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சப்ஜெக்டில் அதிகம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்வாயர்மெண்ட், ஜியாகிரஃபி, இந்த மாதிரி கொஷின்லலாம் டாப்பிக்லலாம் லிங்க் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஜியாகிரஃபியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அண்ட் வெஜிடேஷன் லாஸ், இந்த ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி ரொம்ப அப்படியே இன்டர்லிங்க் பண்ணி கேட்பாங்க. நம்ம அதுக்கு ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தால் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் காஸ் அண்ட் எஃபெக்டில் கேட்பாங்க. வாட் ஆர் த காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். காஸும் கேட்பாங்க, எஃபெக்ட்டும் கேட்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்ம தனித்தனியாக காஸ்க்கு தனியாக எழுதணும், எஃபெக்ட்ஸ்க்கு தனியாக எழுதணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சொல்யூஷன். ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. அதாவது மெஷர்ஸை மட்டுமே தனியாக கேட்குற மாதிரி கொஷின். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபெமிலியராக நம்மளுக்கு தெரிஞ்சது டைரக்டிவ் வேர்ட்ஸ், கமெண்ட்டு, ஜஸ்டிஃபை, இந்த மாதிரி விஷயங்கள், எவாலுவேட், இந்த மாதிரி விஷயங்கள் டைரெக்டாக அந்த கீவேர்டை கொடுத்து டைரக்டிவ் வேர்ட்ஸ் அப்படியே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாலிசி இருந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பாலிசி வந்ததுன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. பாருங்கள், நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசியை கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 2000 பாலிசிக்கு கம்பேர் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. நம்ம இதை என்னென்ன ஃபார்ம்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் நம்ம இப்படி ஒரு ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஷினுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி நம்மளே டிரைவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வரப்போ நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும்.
ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு 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 டைப்புக்கு நான் வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்டர்லிங்கிங் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ணுற கொஷின்ஸ் வந்து நிறையா பேர்த்துக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய டைரக்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரலாக டைரக்ட் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக எழுதிடுவோம். அந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட் கொஷினு, இந்த டைரக்டிவ் வேர்ட்ஸு, இந்த மாதிரி வர கொஷின்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து எப்படி எழுதுறது அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு கொஷினை வந்து நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதே கொஷின் இந்த கொஷினுக்கு நான் எடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஒரு 5 minutes ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இதோட கண்டினியூட்டி வரும். இன்டர்லிங்கிங்கை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.